சாத்தான் த டார்க். நாவலூர்ல இருக்கிற அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சாத்தான வழிபடுறாங்க, கடவுளை வழிபடாம. ஏன் சாத்தான வழிபடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாத்தான் த டார்க் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்பவும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது நம்மளை பத்தி ஒருத்தர் குறையே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்காக அந்த குறைய நான் ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு இறங்குறத விட அந்த இடத்துல சைலண்டா இருந்துட்டு அது பர்சனலா உங்களுக்கு இதுல நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுக்கான ப்ராசஸ்ல போங்க. இல்ல உங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது அவங்க பேசுறதுக்கு ரிப்ளையோ நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணவோ போகாதீங்க. சைலண்டா இருங்க. உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் சைலன்ஸ் தான். அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. கண்டிப்பா குறை சொல்ற அந்த வாயும் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் பெருமையா 4 பேர் திரும்ப பேசுவாங்க. சாத்தான் த டார்க் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் ஜான்ராவா இருக்கிறங்காட்டி இந்த படத்துல ஹேண்டில் பண்ண அந்த ஹாரர் விஷயங்கிறது சினிமேட்டிக்கா இல்லாம ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் அது போக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஸ்வின் கிருஷ்ணா போட்ட மியூசிக் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஒர்க். இந்த படத்தோட ஹாரர் மூட்டுக்கு அழகா செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், மோனா பேட்ரி நடிச்ச அந்த அம்மா கேரக்டரை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத விட இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் டேக்கா நீங்க அவங்களோட ஆக்டிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஹாரர் ஜான்ராலங்கிறது சைக்கலாஜிக்கலா ஆடியன்ஸுக்கும் சரி, ஆக்டிங்கா அந்த ஆக்டருக்குமே சரி ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ரோல், ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அவங்க கரியர்ல அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் ஐராக் தங்கச்சியா ஒரு சின்ன பொண்ணு பேசாம ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல இவ்வளவுதான் பாசிட்டிவா இருந்துச்சு. நெகட்டிவ், இந்த படத்தோட கதை, அது அமைஞ்ச கதைக்களம் பேசிக்கா என்னன்னா இது ஒரு ஹாரர் படம். பார்க்குற ஆடியன்ஸை பயமுறுத்தணும். எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல பயமுறுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலா எந்த சீனுமே அந்த ஹாரர் ஜம்ப்ஸ்கேர் சீனை தரல. பட் கொடூரமான ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. ரொம்ப ராவா அடல்ட்ரேட்டட் ஏற்ற மாதிரி சில பிளட்ஷெட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஏன் அந்த கேரக்டர் சாகுது, அந்த கேரக்டர் சாகுறங்காட்டி என்ன பர்பஸ் சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் இல்ல. ஒரு கேரக்டர் சாக போதுன்னா பாக்குற ஆடியன்ஸ் ஐயோ இப்படி யாருமே சாகக்கூடாது அப்படின்னு ஒரு பரிதாபமாவது கிரியேட் ஆகணும் அந்த கேரக்டரை பார்க்கும்போது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு எமோஷனல் கனெக்டுமே எந்த கேரக்டர்ஸ்க்குமே இல்ல. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் ஒரு இம்மெச்சூரான ஆக்டிங்கா தான் எனக்கு தெரிஞ்சு. ஐரால இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கேர் ஆஃப் காத் எனக்கு என்னமோ இந்த படத்துல அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருந்துச்சு. இதேதான் மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே. அண்ட் இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரரா காட்டுறத விட ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கொண்டு போன விதம் எனக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதுக்கான எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுமே படத்துல ரொம்ப சீரியஸா காட்டின மாதிரி தெரியல. இந்த சீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி எக்ஸாக்டா இல்ல, ஏ பி சி டி அப்ப கண்டிப்பா 5வது லெட்டர் ஈயா தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்னு சொல்றதை விட சின்ன பசங்க கூட ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. முக்கியமா இது எல்லாமே கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட கோர் கான்செப்டை விட்டுன்ட்டு இல்ல, இந்த படத்தோட கோர் கான்செப்டே என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நான் இந்த படத்தை பர்சனலா பார்த்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கேரக்டரை சிம்பிளா ஒருத்தர் இன்னொருத்தரை லவ் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு டைலாக்ஸா கன்வே பண்றதை விட அதை சீன்ஸா காட்டினா இன்னுமே ஆடியன்ஸுக்கு ஈஸியா கன்வே ஆகுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் டைலாக்ஸா காட்டினா அங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற எமோஷனை அந்த ஆக்டர் உள்வாங்கி அழகா நடிச்சு காட்டணும். அந்த மாதிரியுமே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரொம்ப ரொம்ப ஒரு பழைய டெக்னிக்கா ஃபாலோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டுமே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கலா சவுண்டுமே சில இடங்கள்ல நல்லா போட்டிருக்கலாம். எடிட்டிங் வைஸுமே இன்னும் டீசென்டான ஒரு ஒர்க் தந்திருக்கலாம். நான் பார்த்த ஸ்கிரீன்லயான்னு தெரியல. சப்ஜெக்ட்ஸ்க்கு பின்னாடி அதாவது மெயின் கேரக்டர்ஸ்க்கு எட்ஜஸ்ல சில எல்லோ அண்ட் ரெட் ஸ்ட்ரோக் லைன்ஸ் தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் கிளிச் மாதிரி. நான் ஐநாக்ஸ்ல கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல பார்த்தேன். அதுல ப்ரொஜெக்டர் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. அது ஒரு படம் பார்க்குற ஒரு நல்ல குவாலிட்டியை குறைச்சிச்சு. பெருசா கலர் டிஐயுமே இந்த படத்துக்கு சூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இன்னும் ப்ராப்பரா சொல்ல போனா இந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு பில்டிங்கே ப்ராப்பரா படத்துல கன்வே பண்ணாத மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா டைலாக்ஸை விட அந்த படத்துல காட்டுற ஆக்ஷன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமா பேசும்னு நம்புவேன். அண்ட் ஹாரர் ஜான்ரான்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைலாக்ஸே இல்லாம ஒரு சைலன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஹாரர், ஒரு பயமுறுத்துற விஷயங்கிறது இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பேசிதான் உன்னை பயமுறுத்துற போறேன், இதை நீ சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹாரர் கொடுத்த மாதிரி தெரிஞ்சு. அப்பார்ட் ஃப்ரம் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இந்த படம்
இப்போ ரெகுலரா வர எந்த கிளீச்சேஸுமே இல்லாம இந்த சீன் இந்த படத்துல இருந்தா ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இது இதோட கண்டினியூட்டி, ரெட்ரோ சாங்ஸ் பிளேஸ்மெண்ட், கேமியோ ரோல்ஸ் அப்படின்னு சில கிளீச்சேடு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர கமர்ஷியல் சினிமாஸ்ல இருக்கிறது எதுவுமே இந்த படத்துல இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் இது வந்து ஓகே, அதை பத்தி பேச விரும்பலனா ஒரு சிங்கிள் படமாவே வந்து இந்த படத்தை ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லியிருக்கலாம். பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற அளவுக்கு இந்த பார்ட் 1 இழுத்திருக்க வேணாம் தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது முழுக்க என்னோட ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியன் தான். நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி கூட படம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணலாம். அண்ட் எனக்கு பர்சனலா பிடிக்காத சில விஷயங்கள் இந்த படத்துல எனக்கு இருந்தது என்னன்னா, நிறைய விஷயங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் வச்சது கொஞ்சம் இது தெரிஞ்சது தானே, அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த சாத்தான் த டார்க் படத்தை பற்றி என்னோட ரிவ்யூ. ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா, இல்லை என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய கதைக்களங்கிறது ரொம்ப வாஸ்டாக தான் இருக்குது. வேக்கண்டாக தமிழ் சினிமாவில் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் வந்து எனக்கு இந்த படத்தோட அந்த ஒரு கான்செப்ட்டுங்கிறது தெரிஞ்சு அதை கரெக்டாக இன்னும் ரா அண்ட் இன்டென்ஸா இன்னும் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காவே இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்கலாம் தான் எனக்கு பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் இந்த சாத்தான் த டார்க் படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 25 மார்க்ஸ் தருவாங்க. சாத்தான் த டார்க் லேக்ஸ் இன்கன்வீனியன்ட்லி மோர் இன் இட்ஸ் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.